ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் பெங்களூரில் வந்துட்டு ஈஜிபுராவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கும்பாபிஷேகம் இன்றைக்கி. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலையை பற்றி உங்களுக்கு டாபிக் வந்திருக்கும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த சிலையை கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வரவே 6 மாதம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகம். செம்ம க்ரௌடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு சாமி பார்க்க. நல்லா வானத்துக்கும் பூமிக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. நான் எதிர்ச்சியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போனேன். இன்றைக்கி எனக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. திடீர்னு வந்து எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னாங்க, இந்தமாரி கும்பாபிஷேகம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு நானும் என் பையன், என் அக்கா பொண்ணு, என் அக்கா ஹஸ்பண்டு, நாங்கள் 5 பேர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது தான் ஓமெல்லாம் வளர்த்திட்டு கலசம் எடுத்துகிட்டு போனாங்க மேலே சாமிக்கு. அந்த தீர்த்தம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின். பட் இது வந்துட்டு சிலை கிளியராக ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு அங்கங்கே பந்தல் போட்டிருந்தாங்க, அதனால் எடுக்க முடியல சரியா. க்ரௌடு வேறு. நாங்கள் ஃபஸ்ட்லேயே போயிருந்தா வச்சு கொஞ்சம் எடுத்துருக்க முடியும், எடுக்க முடியல க்ரௌடுன்றதுனால. கொஞ்சம் உங்களுக்கோசரம் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். மொத்தம் 3 கலசம் இருந்துச்சு. அந்த தண்ணி கூட மேலே படுறதுக்கு இடமே இல்லை, ஏன்னா ஃபுல்லு பந்தல் போட்டுருந்தாங்க. இப்படியே ஒரு வழியாக உங்களுக்கோசரம் அங்கே இங்கே மேலெல்லாம் ஏறி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் சிலை. விஸ்வரூப சிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை தலை இருக்குது, கை இருக்குது. மொத்தம் 11 கையோ 12 கையோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பார்க்க வியூவு. க்ரௌடு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் பையன் வேறு ஒரு பக்கம் தூக்குங்கம்மான்னு டார்ச்சர் வேறு ஜனத்தில். வீடியோவும் எடுக்க முடியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் இருந்த இடத்துலலாம் நான் எடுத்து உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அந்த சுற்றி இருந்தால் பார்த்தா நார்மல் வீடுங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்ன இடத்துல இவங்க எப்படி தான் இந்த சிலையை வச்சாங்கன்னு தெரியல. பட் பல கோடி வந்துட்டு இதுக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிலையை எடுத்துகிட்டு வரவே 6 மாதம் ஆகிடுச்சு. வெறும் திருவண்ணாமலையில் ஃபேஸ் மட்டும்தான் செதுக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து தான் எல்லாமே பண்ணாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ரோடு வீடெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாமே இவங்களே கோயில் சார்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட் வேறு லீவ் வரணிருக்காரு இந்த மந்த்து. சரி, அவர் வந்த பிறகு ஒரு வாட்டி க்ளீனாக போய் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் பையனுக்கு வேறு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லபடியாக பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதோ கொடுப்பன்னு இருந்திருக்கு, இன்றைக்கி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி.